எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு NSW அகாடமி. ஸோ மதிப்பிற்குரிய டிஎன்பிசி குரூப் 4 மாணவர்கள் இந்த பிடிஎஃப் நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் டிஎன்பிசி டெலகிராம் குரூப்பில் அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேங்க. இது ஒரு நல்ல ஒரு செய்தி தான். ஆக்சுவலாக 87 பேஜ் இருக்குது. இதில் நம்ம டைரெக்டாக பேஜ் நம்பர் 6க்கு நம்ம போயிடலாம். முக்கியமான விஷயங்களை நம்ம கவர் பண்ணிவிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவை முடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ 25/4/2025 படி நமக்கான வேக்கன்சி 3935 தான் இருந்துச்சு. பட் 26/9/2025க்கு 727 ஆட் ஆகி டோட்டலாக இப்போ 4662 வேக்கன்சி இருக்குது. இது ஒரு நல்ல வேக்கன்சி தான். ஓகேங்களா, நல்ல வேக்கன்சி தான். வெயிட், நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, மனசில் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி ஒரு வேக்கன்சிங்கிறது ஒருவருடைய லைஃபுங்க. ஏன்னா இப்போ 4662 வேக்கன்சி கொடுத்துருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 1,00,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. 1,00,000 பேர், இதை நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தாங்க சொல்கிறேன். 1,00,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ வந்து ப்ளஸ் ஒரே ஒரு வேக்கன்சியுடைய அந்த முக்கியத்துவத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு வேக்கன்சி இடம் இருக்குது. இப்போ இந்த 1,00,000 பேரில் நான் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 4662 பேர் போயிடுறாங்க. இப்போ ஒன்று வேக்கன்சி ஆனனால அந்த 63வது நபர் பார்த்தீங்களா, அவரும் போயிடுறாரு. அப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கை கிடச்சி. இப்போ ஒரு வேலைங்கிறது ஒருவருக்கு வாழ்க்கை தானேங்க. ஸோ என்னுடைய ஒரு இதில் நான் சொல்கிறேன். அப்போது அந்த ஒரு வேக்கன்சிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறீங்க, ஒரு பிரதராக அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா, இல்லை நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, இந்த தடவை குரூப் 4 கொஸ்டின் அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் ஆஃப் குறைஞ்சா நல்லாயிருக்கும், அட்லீஸ்ட் வேக்கன்சி அதிகரித்தா கூட பரவாயில்ல, நான் கொஞ்சம் உள்ளே போயிடுவேங்கண்ணா, இப்படியே 2025 வேலைக்கு போயிடுவேண்ணா அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஃபீலாக சொல்கிறீங்க. ஓகே தான். பட் நான் வந்து ஒரு பொதுத்தளத்தில் வீடியோ பதிவிடும் போது நம்ம வந்து கரெக்டாக என்னென்ன சொல்லுமோ அழகாக வந்து சொல்லணும். ஏன்னா இந்த வீடியோ பதிவு மதிப்பிருக்கிற டிஎன்பிசி பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம மதிப்பிருக்கிற டிஎன்பிசி நம்பி தான் படிச்சுட்ருக்கோம். அதன் மூலிமா வேலை வரும் தான் படிச்சுட்ருக்கோம். உண்மை அதுதானே அப்படிங்கிறப்போ நம்ம அவங்கக்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு பதிலாக ஒரு நாள், ஒரு டேட், ஒரு டைம், இந்த ஃபிக்ஸ்டு டைமில் எல்லோரும் சேர்ந்து ரெக்வெஸ்ட் பண்ணும்போது அதில் ஒரு கைகூடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ப்ளஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இந்த குரூப் 4 வேக்கன்சி இன்னும் அதிகரிக்கலாம் என்பது தான் என்னோடய இதாக இருக்குது. அதே சமயம் இந்த வேக்கன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த வீடியோ பதிவில் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு லைஃப் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் என்னோடய ரெக்வெஸ்ட்டு. அண்ட் தென் ஃபைனலாக ஒரு விஷயம், ஆக்சுவலாக ஒருத்தங்க கேட்ட ஒரு விஷயம். சார், இப்போ வந்து குரூப் 4 2025 25ங்கிறது 2025, இதில் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே தான். இப்போ குரூப் 4 2026 அந்த 2026 அதில் ஸோ 2025 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறனால 2026 வேக்கன்சி குறைய வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இதை பற்றி இன்னொரு வீடியோ பற்றி நான் சொல்கிறேன். இதை பற்றி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இது பண்ணுவோம். பட் இப்போ 2025 அப்படிங்கிறது, அதாவதுங்க ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு நாளைக்கு அப்படிங்கிறது ஓகே தான். பட் இன்றைக்கி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆமாம் தானேங்க. ஸோ நம்மள வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே வந்து பதிவிடுங்க, உங்களோட ரெக்வெஸ்ட்டும் பதிவிடுங்க. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து இது மாதிரி நம்ம யூடியூப் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி வந்து ட்ரெண்டிங் பண்ணலாம் ப்ரோ, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நானும் உங்களில் ஒருவன் தான். சரிங்களா? நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து மாணவர்கள்கிட்ட பேசிக்கோங்க. சரிங்களாங்க? அந்த ஒரு தேதியில் ஒரு டேட்டில் ஒரு டைமில் எல்லாமே சேர்த்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணால் அது வந்து ட்ரெண்ட் ஆகும், அதனால் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரை நம்புகிறாரு. பார்ப்போம். நல்லது நடந்தால் சந்தோஷம்தாங்க. ஐ டு சப்போர்ட். தேங்க்யூ.